கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. மார்க்கு 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு அங்கு சீஷர்களை பார்த்து சொல்கிறார். இதற்கு முன்பதாக இயேசு ஒரு அத்தி மரத்தை சபிக்கிறார். அது பட்டு போயிற்று. இதை பார்த்த சீஷர்களிடத்தில்தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று தொடர்ந்து அங்கு சொல்லி கொண்டு வருவதை நாம் பார்க்கலாம். நாமும் அநேக நேரத்திலே விசுவாசத்தோடு நம்முடைய தேவைகளுக்காய் தெய்வ சமூகத்திலே போய் நிற்கிறோம். ஆனாலும் முடிந்த பிறகு இது ஆகுமா ஆகாதா, இது முடியுமா முடியாதா என்று சந்தேகப்படுகிறோம். ஏனென்றால் நாம் சூழ்நிலைகளை பார்க்கிறோம். சூழ்நிலைகளை பார்க்கிலும் பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்காய் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் என்று நாம் முதலில் விசுவாசிக்க வேண்டும். நாம் சந்தேகப்படுகிறதினால்தான் தேவனிடத்திலே ஒரு காரியத்தை கேட்டுவிட்டு அதை மனிதனிடத்திலும் நாம் எதிர்பார்க்கிறோம். உதாரணமாக, நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்திலே கேட்டுவிட்டு நாம் செய்ய மாட்டோம் என்று சந்தேகப்பட்டு அண்டை வீட்டுக்காரரிடத்திலோ உறவினர்களிடத்திலோ போய் அதே காரியத்தை கேட்குமானால் நாம் எவ்வளவு வேதனைப்படுவோம். அதே போலதான் நம்முடைய தகப்பனிடத்திலே நாம் நம்முடைய தேவைகளை சொல்லிவிட்டு மனிதர்களிடத்திலே எதிர்பார்ப்போமானால் இதே வேதனை தேவனுக்கு உண்டாகும். ஆகவே நாம் எவ்வளவும் சந்தேகப்படாமல் தேவனிடத்திலே கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் சந்தேகப்படுவோமானால் நாம் தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறோம் என்று அங்கு யாக்கோப்பு 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இருமனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாம் மனிதர்களை நம்பாதபடி நாம் கேட்கிற காரியங்களை தேவனிடத்திலே சந்தேகப்படாமல் கேட்போமானால் நிச்சயமாகவே தேவன் நமக்கு பதில் தருவார். இங்கு ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் இங்கு ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். இங்கு ஈசாக்கு பிறக்கிறான். பிறந்த உடனே அங்கு ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் அங்கு பரியாசம் பண்ணுகிறான் இந்த ஈசாக்கை. இப்பொழுது அவனுக்கு சந்தேகம் வருகிறது. ஆனாலும் அதற்கு முன்பதாக அவன் வாக்குத்தத்தத்தை வைத்திருந்தான். ஆகவேதான் இஸ்மவேலா ஈசாக்கா என்று வரும்பொழுது சரியாக முடிவெடுத்தான். 22ஆம் அதிகாரத்திலே தேவன் அங்கு ஆபிரகாமை பார்த்து உன் குமாரனை பலியிடு என்று சொல்லும் பொழுது இங்கும் அவன் சரியான முடிவெடுக்கிறான். ஈசாக்கா தேவனா என்று சொல்லும் பொழுது அவன் அங்கு தேவனுக்கு முன்னுரிமை கொடுப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் ரோமர் 4ஆம் அதிகாரம் கடைசியிலே நாம் பார்க்கும் பொழுது அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று வாசிக்கிறோம். ஆகவே அவன் காரியங்களை முடிவெடுப்பதற்கு முன்பதாக தனக்கு முன் இருக்கிற வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டான். ஆகவே வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமென்றால் நாம் இப்படிப்பட்ட பாதையிலே செல்ல வேண்டும், இப்படிப்பட்ட முடிவு எடுக்க வேண்டும் என்பதிலே அவன் விசுவாசமாக இருந்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தேவ வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது, தேவன் என்ன நம் மேலே சித்தத்தை தேவ தரிசனத்தை வைத்திருக்கிறார் என்று நம்பி எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் நாம் விசுவாசிப்போமானால் நாம் எதை தேவ சமூகத்திலே கேட்டுக்கொள்ளுகிறோமோ அதை நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ளுவோம். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே உடைய சமூகத்திலே நின்று விசுவாசத்தோடு ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் நன்மையான ஈவுகளை அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.